மெட்ரோ வேணும் மெட்ரோ வேணும்னு கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் கேட்க, திடீர்னு மெட்ரோ கோயம்புத்தூருக்கு இல்லைன்னு ஒரு நியூஸ் வர, அதை திமுக கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்களா கோயம்புத்தூர் மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க பாஜக கவர்மெண்ட்டில் அப்படின்னு எடுத்து விட்ட போட, அதுக்கு ஒருத்தர் பாஜகவிலேருந்து வந்து விளக்கம் கொடுக்க, அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள், அவர் தான் இப்போ மேடையில் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரல அந்த டாபிக் எடுத்து பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மெட்ரோ கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. இப்போ சென்னையில் ஒரு ரூட்டில் மெட்ரோ ஓடுது அப்படின்னா 50-55 கிலோமீட்டர் மெட்ரோ, அதில் 4 லட்சம் பேர் போகிறாங்க. அப்போ கோயம்புத்தூரில் எத்தனை லட்சம் போவாங்கன்னா அதை விட 5 லட்சம் பேர் போவாங்க. அதுவும் குறிப்பிட்ட ஒரு 34 கிலோமீட்டர் சம்திங் அதுக்குள்ளே சின்ன டிஸ்டன்ஸில் போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்கள்ல, மெட்ரோ எவ்வளோ தூரம் வேணும், எந்தெந்த ஊரை கனெக்ட் பண்ணுற மாதிரி வேணும்ன்ட்டு அந்த செயல் திட்டத்தில் இதை கொடுத்துருக்குறாங்க. இதை குத்தா அங்கே என்ன கேட்குறாங்க, மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டில் ஏன் பார்க்கும், சென்னையிலேயே 4 லட்சம் பேர் தான் போகிறாங்க, கோயம்புத்தூரில் எப்படிப்பா கூட போவாங்க, எனக்கு அது கரெக்டாக படல, நீங்கள் மறுபடியும் அதை ரீஒர்க் பண்ணுங்கள். ஸ்டேஷனுக்கு வெளியில் எக்ஸிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட மீட்டர் அகலத்தில் இருக்கணும், அது வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை மறுபடியும் ரீஅனலைஸ் பண்ணி எங்களுக்கு டேட்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களாம். அதனால தான் மெட்ரோ டிலே ஆகுதான். பாஜக வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லவே இல்லையா. கோயம்புத்தூருக்கு கொடுக்காமல் நாங்கள் எங்கே கொடுக்க போகிறோம், ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்களாம், சின்ன சின்ன ஊரில் இருக்கிறவங்களாம் மெட்ரோ வாங்கிட்டு போகிறாங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஒப்பரவாக பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். 34 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மெட்ரோக்கு நீங்க 6 லட்சம் பேர் போவாங்கன்னு சொல்றீங்க. 6 லட்சம் பேருக்கு இந்த ஃபீஸ் வைக்கலாம். சென்னையில 55 கிலோமீட்டர் போற ஃபேஸ் 1 மெட்ரோ டெய்லி 4 லட்சம் பேர் போறாங்க. 55 கிலோமீட்டர் மெட்ரோல டெய்லி 4 லட்சம் பேர் போகும்போது 34 கிலோமீட்டர் மெட்ரோல எப்படி 6 லட்சம் பேர் போவாங்க? சரியா கணக்கு போட்டு கொடுங்க. இல்லாட்டி மெட்ரோல ஏற சாதாரண பொதுமக்கள் தலையின் மீது இந்த ரேட்டை ஏத்திடுவாங்க. 100 ரூபா 130 ரூபா கொடுத்தீங்கிறது கூட போக முடியுங்களா? அதுக்கு ரேபிடோ கூட்டா 30 ரூபாய் கொண்டே விட்டுருவாங்க. ஆனா மத்திய அரசு கேட்டது திரும்ப கொடுத்து இதை மறுபடியும் சரி பண்ணி ரூட்டை ரீஅலைன் பண்ணி ரைட் ஆஃப் வே மெட்ரோல இருந்து கீழே வரும் பொழுது 22 மீட்டர் வித்து இருக்கணும், நீங்க 18 மீட்டர் வித்து போட்டுருக்கீங்க. இதை எதையுமே பொது மேடையில பேச மாட்டாங்க. பொது மேடையில முதலமைச்சர் வந்து ஒண்ணே பேசுவாரு, கோயம்புத்தூர் மக்களை வஞ்சித்து விட்டார்கள். மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேண்டாம். இந்தியாவில சின்ன சின்ன ஊரெல்லாம் மெட்ரோ வாங்கும் பொழுது எப்படிங்க கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்காம இருக்கும்?